Hi guys, this is Nivita. In the video 11th standard max page number 37 exercise 1.3 ல இருக்கிற 10th problem தான் பார்க்க போறோம். If f g அப்படினு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துருக்காங்க such that அது வந்து real numbers mapping to real numbers ஆ இருக்கு. எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா f of x is equal to modulus of x plus x அப்படினும் g of x is equal to modulus of x minus x அப்படினு டிஃபைன் பண்ணிருக்காங்க. நம்மள வந்து g composite f and f composite g தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? So பேசிக்கா modulus ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட என்ன மாதிரியான நெகட்டிவோ பாசிட்டிவ் இது கொடுத்தாலும் அது என்ன பண்ணிடும்னா பாசிட்டிவாக மாற்றிடும். லைக் சில பர்சன்லாம் இருப்பாங்கல்ல தாங்கிட்ட என்ன நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ எது வந்தாலும் அது வந்து பாசிட்டிவாக மாற்றிடும். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிவிட்டு அதை எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கும் டிஃபைன் பண்ணிவிட்டு ஏன்னா நம்மளால் இதை வச்சு நம்மளால் காம்போசிட் ஃபங்க்ஷன் எழுத முடியாது. ஸோ அதை வந்து நம்ம நார்மல் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜி காம்போசிட் எஃப் காம்போசிட் ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்குது. என்னென்னா மைனஸ் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்மில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது இது வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை -3ன்னு எடுத்துக்கோங்களேன். -3 வந்து உங்களுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ நான் -3ன்னு எடுத்துக்கிட்டேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. அது இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா -3யோட வேல்யூ என்ன ஆகும்? 3 அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர் தானே, அதனால் கிரேட்டர் தேன் 0வாக இருக்குது. அப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்? எக்ஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ என்னோடய வேல்யூ வந்து 3 அப்படின்றது தான் வரும். எக்ஸ்னால் அதோட வேல்யூ 3 தானே. ஸோ நான் இப்போ நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் எனக்கு பாசிட்டிவாக வந்துடுது, பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருந்தாலும் பாசிட்டிவாக தான் வந்துடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதை நான் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கும் ஜி ஆஃப் எக்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ண போகிறேன். முதல்ல நான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு வரும். ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது நீங்கள் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போடலாம்? -x அப்படின்னு போடலாம். அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தானே. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக தான் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷனில் -x போட்டுட்டிங்க. அப்போ ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றது ஒன்று வரும். ஓகே, அடுத்தது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ முதல்ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கணும்? எக்ஸ் அப்படிங்கிறது தானே எடுத்துக்கணும். ஓகே, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதனால் இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன், இங்கே ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 0 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2x அப்படின்னு வரும். இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது. ஸோ முதல்ல நான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவை டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ்க்கு வருவோம். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -x அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் முதல்ல ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 எக்ஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் நான் என்ன எடுத்துக்கணும்? -x அப்படின்னு எடுத்துக்கணும். -x இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது ஓகேவா? எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் நான் வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? எக்ஸு இங்கே இருக்கிற -x அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ ஹியர் -x வந்து -2x. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. எப்போனா இஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இங்கே இஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது திஸ் இஸ் ஃபார் ஜி ஆஃப் எக்ஸ். நான் ஒன்றுமே இல்லை, அதை கம்பேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் முதல்ல இந்த மாதிரிலாம் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் நீங்களே போட்டு பார்க்கும்போது அது வந்துடும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸும் நம்ம அந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸில் இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை சப்ஸ்டிடியூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணியாச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஜி காம்போசிட் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் ஜி. முதல்ல நான் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்தோம். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா பார்ட் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, பார்ட் 1 பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறது என்ன? எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது.
எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவில் நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஜி காம்போசிட் எஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் இன்டூ எக்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் நான் எப்படி வரும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதலாம். ஓகே, ஸோ முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம எழுத போகிறோம். எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, ஜீரோ. அதனால் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிவிடுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஜீரோ அப்படின்றத போட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜி ஆஃப் ஜீரோ அப்படின்றது இருக்குது. ஓகேவா, இதில் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது, உங்களுக்கு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது உங்களோட வேல்யூஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா -2x அப்படிங்கிறதா உங்களோட ஃபங்க்ஷன். ஓகேவா, உங்களுக்கு குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் பாருங்களேன், இந்த இடத்துல ஜி ஆஃப் ஜீரோ அப்படின்றது இருக்குது. ஓகேவா, ஜி ஆஃப் ஜீரோன்னு என்ன அர்த்தம், இந்த ஜி ஆஃப் எக்ஸில் ஜி ஆஃப் ஜீரோ அப்படின்றது இருக்குது. எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஐ நீட் டு யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் விச் இஸ் -2x அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஐ நீட் டு யூஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2x அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஜீரோன்னு இருக்குது. ஸோ அதனால் -2 இன்ட்டு ஜீரோவோட வேல்யூ வந்து ஜீரோன்னு வரும். ஸோ அப்போ ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும்போது ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அடுத்தது நான் பார்ட் 2 எடுக்கிறேன். பார்ட் 2ன்னு சொல்லும்போது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோன்னு வரும். கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ அட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 2xன்னு வருது. அப்போ ஜி ஆஃப் 2x அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணுங்கள், இந்த 2வை வந்து வெளியில் கொண்டு போயிடுங்க. அப்போ 2 இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. இப்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வென் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ, எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, ஜீரோ. அதனால் உங்களுக்கு 2 இன்ட்டு ஜீரோன்னு வந்திருக்கும். தேர்ஃபோர் இதோட வேல்யூமே உங்களுக்கு ஜீரோ தான். ஓகேவா, இங்கேயும் ஜீரோ தான் வந்தது, இங்கேயும் ஜீரோ தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஏன்னா ஜி காம்போசிட் எஃப் காம்போசிட் ஜி கேட்டிருக்காங்களே. இப்போ நம்ம ஜி காம்போசிட் எஃப் வந்து இந்த ரெண்டு கேஸ்க்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எஃப் காம்போசிட் ஜிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ வென் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வருது, -2x அப்படின்னு வருதா. ஸோ அதனால் எஃப் ஆஃப் -2x அப்படின்றத போட்டுக்கிறேன். இந்த -2வை வெளியில் கொண்டு போயிடுறேன். அப்போ -2 ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வரும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாருங்கள், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோ. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும், -2 இன்ட்டு ஜீரோ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். ஜஸ்ட் அதை பார்த்து போட வேண்டியதுதான், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 4ல் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோ, கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜீரோ. அதனால் எஃப் ஆஃப் ஜீரோ அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x. ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 2xன்னு வருது. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும், எஃப் ஆஃப் ஜீரோன்னு சொல்லும்போது 2 இன்ட்டு ஜீரோன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்திருக்கும். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். அது வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டேன். ஜி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது அதோட வேல்யூ ஜீரோ. அதனால் எஃப் ஆஃப் ஜீரோன்னு போட்டுட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அட் எக்ஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும்போது உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2xன்னு வருது. அதை நான் அப்படியே எழுதிட்டேன், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ வந்தால் 2 இன்ட்டு ஜீரோன்னு வரும் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அப்போ உங்களுக்கு என்னன்றது தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜி காம்போசிட் எஃப், ஓகே, அண்ட் எஃப் காம்போசிட் ஜி எல்லாத்தோட வேல்யூமே வந்து ஜீரோ அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஸோ கடைசி பாயிண்ட்டை நீங்கள் இதை வேணால் எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா தேர்ஃபோர் எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே,